பழகிப்பேட்டை இந்த பகுதி இதற்கு முன்பு இங்கே வந்தது காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா? ஞாபகம் தெரிஞ்சுங்களா இல்லையா? எதுக்காக பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் இந்த பகுதியில தொடங்க போறாங்க அரசாங்கம். அதுல 45 கிராமத்திற்கு போறாங்க. அந்த 45 கிராமத்துல உள்ளிருக்கு வடக்கு கரையில 25 கிராமம், பழகிப்பேட்டை உட்பட உள்ளிடம் தென்கரையில 20 கிராமம். அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வந்துச்சுன்னா பழகிப்பேட்டை உட்பட இந்த பகுதியில 25 கிராமத்தை அப்புறப்படுத்தி அழிச்சு உங்களெல்லாம் காலி பண்ணி இங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைக்க போறோம்னு அரசாங்கம் வெளியிட்டாங்க. ஒரு செய்தி மட்டும் அப்பொழுது நாகர்கோலா என்ற ஒரு புதிய நிறுவனத்திலும் அந்த கையூறு வாங்கி அன்றைய அரசாங்கம் இதற்கெல்லாம் சிறப்பு அதிகாரிகள், அதாவது சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்து வேகமாக நடத்திட்டு இருக்காங்க. அப்பதான் தம்பி மகேஷ் சொன்னார், இந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாம் அச்சப்படுறாங்க, மக்கள் புரியல அப்படின்னு சொன்னவொன்னு உடனடியாக அடுத்த நாள் இங்க வந்து 45 கிராமத்துக்கும் சென்று உங்களை சந்தித்து பொங்கு பிரச்சனைகள் வந்து வாழையிலே நான் முன்னால வந்தா இந்த கிராமத்தை காப்பாற்றலாம், இந்த மண்ணை காப்பாற்றலாம்னு சொன்னவுடன் நீங்க எல்லாம் வந்தீங்க, உடல்பூர்வமா வந்தீங்க. அந்த காலத்தை கொண்டு போராட்டங்கள் செய்து பிறகு அந்த திட்டத்தை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதையும் நான் அமைதியா இல்லை, நடத்த மாட்டாங்க. அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் ரத்து செய்யுங்கள் என்று வலியுறுத்தணும். அதற்கு மத்தியில் போராட்டம் நடத்தணும். வேற வழி இல்லாமல் தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை ஜீவனை போட்டு இந்த திட்டம் இனி வராது என்று சொன்னவுடன் தான் இலக்கு உங்களுக்கு அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதே போன்று காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்டு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என அதற்கும் இங்கே வருகிறது. உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன், தொழில்நுட்பத்திலாம் கொடுத்தேன், போராட்டம் நடக்கிறோம், பொதுக்கூட்டம் நடக்கிறோம், எல்லாம் நடக்கிறோம். இதுக்கு இந்த பகுதி சோறு போட்ட மண், இந்த மண் நமக்கு இல்ல, நமக்கு முன்னோர் 1000 ஆண்டுகள் நமக்கு முன்னோர்களுக்கு சோறு போட்ட மண். இந்த மண்ணை நாம் பாதுகாத்து நாம் வருகின்ற சந்ததியினர் 1000 ஆண்டுகளுக்கு சோறு போட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மண்ணை பாதுகாத்துத்தான் இந்த சிறப்பு வேளாண் மண்டலம் காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வர வேண்டும் வலியுறுத்தி அவர்களுக்கு வெற்றி பெற்றது யாரு? பாட்டாளி மக்கள் சட்டம் வந்து தொடர்ந்து இது போன்ற நமக்கு சுற்றுச்சூழலுக்கும் வேளாண்மைக்கும் எதிரான எந்த திட்டம் என்றால் அதை முதலில் எதிர்ப்பது நம்முடைய மருத்துவ பாட்டாளி மக்கள். யாருக்கும் தெரியாது. எங்க பார்த்தாலும் தொழில் 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 தொழிற்சாலையை தொடர்ந்தோம்னா கோரிக்கை போட்டோம். இது கிடைக்க நமக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் நம்ம சந்ததிகளுக்கு பிரச்சனை வரும். அதனால யாருக்கும் மண்ணை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நம்மை மற்ற மண்ணை பாதுகாக்க வேண்டும் கடமை. இது என் கடமை, உங்க கடமை, எல்லா கடமையும் அழிக்கிறது போயலாம். ஆனால் அது பாதிக்கப்படுவது யாரு? நம்ம சட்டத்தினர். மதுரை மேலும் பகுதியில டங்ஸ்டன் சுரங்கம் நான் பதவியில் இருக்கின்ற வரை அதை நான் விடமாட்டேன். பதவி போனாலும் சரி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுறது சரி. மதுரையில மேலும் பகுதியில அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி இது போன்ற 30 கிராமங்களை கையகப்படுத்தி அதில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டது. அந்த திட்டத்தை முதலில் வெளியில் கொண்டு வந்தது அமலப்படுத்தியது யாரு? பாட்டாளி மக்கள். அதன் பிறகுதான் எல்லா கட்சியும் நாங்களும் எல்லாம் போயிட்டு வந்தோம். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் மேலூர்ல இருக்கிற மதுரை மேலூர்ல இருக்கிற அங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர், 5000 ஏக்கர்ல ஒரு 2000 ஏக்கர் வந்து விளைநிலங்கள் விவசாயம். அதுக்கு ஆவேசப்பட்ட முதலமைச்சர் ஆனா காவிரி டெல்டாவில இந்த என்எல்சிக்காக இங்க நம்ம மண்ணை அழிச்சு, நம்ம நிலக்கரியால நம்ம மண்ணை ஒழிச்சு, நம்ம கிராமத்தை அப்புறப்படுத்தி, நம்ம அடையாளங்களை அழிச்சு எத்தனை ஏக்கர் தெரியுமா? 50,000 ஏக்கரை அழிச்சுட்டான். இன்னும் 50,000 ஏக்கரை அழிக்கணும்னு குடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அதற்கு முதலமைச்சருக்கு ஆவேசம் ஆகல.
50,000 ஏக்கர், இந்த 50,000 ஏக்கரும் போகம் விளைகின்ற விளைநிலங்கள். ஒரு ஏக்கர் பரிசு நிலம் கிடையாது. ஒரு ஏக்கரும் பரிசு நிலம் கிடையாது. 50,000 ஏக்கரும் நன்றி, 50,000 ஏக்கரும் காவிரி பாசனம், 50,000 ஏக்கரும் போகம் விளைகிறது. இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு முதலமைச்சரோ இங்க இருக்கிற வேளாண்மை அமைச்சரோ திட்டம் போட்டு அழிக்கிறாங்க. அப்ப நான் கேட்கறது நியாயமா? மதுரைக்கு ஒரு நியாயம் இல்லையா? கர்நாடகாவுக்கு ஒரு நியாயமா? மதுரைக்கு ஒரு நியாயமா? எந்த மண்ணாலும் கூட மன்னாலும் சரி, தலைவர் மன்னாலும் சரி, தோல் மண் அந்த மண்ணை அழிக்கிறவங்க அவன் தலைவரே கிடையாது. அவன் தலைவரே கிடையாது. மதுரையில இப்ப கட்டுங்க, பாடத்தை கட்டுங்க, நீங்க எல்லாம் இப்ப கட்டுங்க. எல்லாம் ஒன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு தரையில உட்காந்துட்டாங்க, போராட்டம் பண்றாங்க, வேலையை விட்டாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்தாங்க, எல்லாம் ஒன்னாங்க. நானும் பார்த்தேன், நானும் போராட்டம் கலந்துக்கிட்டேன். அந்த போராட்டத்தை பார்த்துதான் மத்திய அரசாங்கம் பயந்து ஐயோ வேண்டாமா கிட்டதான் வேண்டாம் ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க வந்தீங்களா? கூட்டணி எத்தனை முறை கூட்டினாங்க, எத்தனை முறை உங்க வீட்டுக்கு வந்தேன், எத்தனை முறை வாங்கலையா வாங்கலையா வாங்கலையா? நீங்க மட்டும் வந்தீங்கன்னா என்எஸ்சி மூடி கூட்டு போடிட்டு அவன் மட்டும் நோக்கி ஓடி போயிருப்போம். நம்ம நிம்மதியா இருக்கோம். அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு வேலை இல்லை. வரீங்களா? இதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான், கிடையாது.